வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம எல்லாம் சொல்லி தான் நாலஞ்சு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட், ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் முக்கியமானதா இருக்கும். செகண்டுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஃபர்ஸ்ட்டு பிரேக் பண்ணாம மார்க்கெட் அப் சைடு போனா, மார்க்கெட் அப் சைடு உடைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம். ஒருவேளை ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணா, செகண்டுங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கும். அதையும் உடைச்சிட்டான்னா மார்க்கெட்ல செகண்ட உடைச்சா இந்த இடம் வந்து நோ ட்ரேடிங் ஜோன்னு சொல்லியிருந்தோம். செகண்ட் டூ தேர்டுங்கிறது நோ ட்ரேடிங் ஜோன். ஆனா தேர்ட பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்ல பெரிய ஃபால் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ட உடைச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட்ல லேசா குடுத்துட்டு செகண்டையும் உடைச்சுது. தேர்ட உடைச்சா பெரிய ஃபால்ன்னு சொல்லியிருந்தோம். தேர்டையும் உடைச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கேண்டில் இதுக்கு தான் நடந்திருக்கும். ஒரு பெரிய ஃபால் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சில இருக்கப்ப இந்த கேண்டில் போட்டப்பயே நம்ம சொன்னோம். மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு ஒரு லோ தான் எஸ்எல்லா இருக்கும். இதுலேருந்து மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம். ஆனா நம்ம கொடுத்தது வந்து பார்த்தோம்னா, நம்ம 930 கொடுத்தோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 25,000 இங்க ரவுண்ட் ஃபிகர் வரைக்கும் முடிஞ்சு 70 பாயிண்ட் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு மூவ் இருந்துச்சு. இந்த இடத்துல நல்ல ஸ்பைக் இருந்துச்சு. ஆப்ஷன் பிரீமியத்தில. சரி ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம்னா, இதில வந்து செகண்ட் அதாவது ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட் 2 சேர்த்து ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இது பிரேக் பண்ணா மார்க்கெட்ல ஃபால் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம். அதுபோல மேல வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். இந்த எல்லோவுக்கு மேல கொஞ்சம் மார்க்கெட்ல புல்லிஷ் அப்படி இல்லாதவே உள்ள சைட்வேஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனா ஓப்பனே பார்த்தீங்கன்னா, எல்லோ ஜோன் கரெக்ட்டா அந்த லைன்ல தான் ஓப்பன் ஆயிருந்துச்சு. அதுலேருந்து ஃபால் ஆனா தான் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால். அதுக்கப்புறம் ஒரு சில சைட்வேஸ் நான் பெருசா மூவ் இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. சரி ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சிருக்கோம். அதிலேயும் அதான் சொல்லியிருந்தோம். 2 எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ணா மார்க்கெட்ல ஃபால் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம். இந்த இடம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இத உடைச்சா பெரிய ஃபால். அதாவது இதுவரைக்கும் நம்ம ஸ்ட்ராங் இந்த ரேஞ்சுல அப் சைடு போயிருக்கணும் மார்க்கெட். இத உடைச்சதுனால மார்க்கெட் வந்து பெரிய இங்க உடைச்சாலே பயங்கர செல்லிங் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம். அதுபோல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 5 மினிட்ஸே பார்த்தீங்கன்னா, எல்லோ ஜோன உடைச்சுட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா, இதையும் உடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபால் நம்ம இந்த எதிர்பார்த்தமே நல்ல ஒரு மூவ் வந்து இந்த தேர்டுக்கு பிறகு தான் இருந்துச்சு உடைச்ச பிறகு. சரி ஓகே. ஆ அடுத்த வாரம் மட்டும் திங்கட்கிழமை என்ன நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எழுத ரிமூவ் பண்ணிடுவோம். அப்புறம் வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி கேண்டில் வச்சிருக்கேன். இந்த வீக்லி கேண்டில் வந்து என்ன மாரி பார்க்கலாம்னா, வீக்லி கேண்டில பொறுத்தளவுக்கு கன்டினியூவா பார்த்தீங்கன்னா, 3 கேண்டில் வந்து ஃபால் தான் இருக்கு. அதே சமயத்தில பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ட பொறுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான். கிட்டத்தட்ட கன்டினியூ இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, 24,500. ஆனா, இத நம்ம வேற டைப் ஆஃப் வியூலயும் பார்க்கலாம். அது எப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த ஹைய பிரேக் பண்ண முடியாம கிட்டத்தட்ட 25,100 அப்படிங்கிற ரேஞ்ச வந்து பிரேக் பண்ண முடியாம மார்க்கெட் வந்து அடுத்து பிரேக் பண்ணுச்சு. இந்த பிரேக் பண்ண கேண்டலோட புல்லிஷ் கேண்டல் லோன்னு பார்த்தோம்னா, இந்த கேண்டலோட லோ வந்து பார்த்தோம்னா, 24,835 அப்படிங்கிறது தான் இந்த கேண்டில் லோ. இந்த லோவ பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து திருப்பி இந்த ரேஞ்சிலேருந்து தொட்டுட்டு அப் சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஸ்பைக்கில இந்த ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது வந்து வீக்லி படி. சரி ஓகே. டேல பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் இருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா, நம்ம வீக்லில போட்ட லோங்கிறது இந்த இடம் தான். 24,824 அப்படிங்கிற பிளாக் லைன். அதில பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் இப்ப இந்த கேண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு நீர் பேஸ்ல கீழேருந்து புல்லிஷ் குடுத்தா. அப்ப இத வந்து நம்ம பேக்கா எடுத்துக்கிட்டோம்னா, அது எப்படி பார்த்தோம்னா, இப்ப கரெக்ட்டா சப்போர்ட் கேண்டில் கரெக்டான சப்போர்ட் இருக்கு. அப்ப இந்த லோவ பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்ல வந்து அப் சைடுக்கான வாய்ப்பு இது பாட்டமா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இத பிரேக் பண்ணும் பட்சத்தில அடுத்த சப்போர்ட்ன்னு பார்த்தோம்னா, இந்த 824ங்கிறது அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். இப்ப இந்த 824க்கும் அதுக்கும் வித்தியாசத்த பார்த்தோம்னா, ஒரு 150 பாயிண்ட்ஸ் அடுத்து இறங்க வாய்ப்புன்னு பார்த்தா 150 பாயிண்ட்ஸ் தான். ஆனா, இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில வெளிக்கு இந்த சப்போர்ட் எடுப்பாங்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது இந்த அப்படி ஒரு வேளை இருந்துச்சுன்னா, இது உடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்த சப்போர்ட்டும் இந்த ரேஞ்ச் ஆயிடும். கிட்டத்தட்ட நம்ம வீக்லி லோ பார்த்தோம்ல 24,500ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த உடைக்கும் பட்சத்தில. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டே உடைக்காம மார்க்கெட் அப் சைடு போனுச்சுன்னா, மார்க்கெட் புல்லிஷ் போறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. இது லோ உடைக்காம இந்த ஹைய உடைச்சா மட்டும் தான் புல்லிஷ். இல்லன்னா இந்த இடத்துக்கு போயிட்டு திருப்பி ஃபால் தான் இருக்கும். சரி ஓகே. 15 மினிட்ஸ்ல பார்ப்போம். திங்கட்கிழமை என்ன மாரி லெவல்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சிருக்கேன். இப்போ பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,005 அப்படிங்கிறது இப்போ போன சிங்கிள் லோ தான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதுபோல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா 25,121ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்ட பொறுத்தளவுக்கு 25,252. சப்போர்ட் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ட பார்த்து 24,935 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு 24,891 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்ட பொறுத்தளவுக்கு 24,824 அப்படிங்கிறது இந்த வீக்லியோட நம்ம புல்லிஷ் கேண்டில் சொல்லியிருந்தோம் ஒரு லோ. சரி ஓகே. இது என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ் வருதுன்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில மார்க்கெட் செகண்ட் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு. இதுவரைக்கும் தான் பையிங்கான செட்டப்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்லிங் தொட்டோனே செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இதை பிரேக் பண்ணி இந்த ரேஞ்சுக்குள்ளே இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து புல்லிஸ் எதிர்பார்க்க முடியாது. நம்ம தேர்டு பிரேக் பண்ணால் மட்டும் தான் புல்லிஸ் சொல்லியிருக்கோம். நம்ம தேர்டு போடுறதே அந்த புல்லி செட்டப்புக்காக தான், அதுபோல் பேரி செட்டப்புக்கு தான் போடுறோம் பெரும்பாலும். இப்போ அப்படி தான் செட்டப்பில் இருக்குது. அந்த செகண்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த இடம்ல நோ ட்ரேடிங் இந்த ரேஞ்ச் வரைக்குமே கிட்டத்தட்ட 120 250 கிட்டத்தட்ட ஒரு 130 பாயிண்ட் வந்து நோ ட்ரேடிங் தான். ஆனால் அதே சமயத்தில் இந்த செகண்டை தொட்டால் செல்லிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் மீறி போகும்போது தான் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து முடிஞ்சால் மார்க்கெட்டை புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணால் செகண்டுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இது பிரேக் பண்ணோட இது பிரேக் பண்ணினா மார்க்கெட் இது வரைக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ணினா மார்க்கெட்டில் பெரிய ஃபால் இருக்கும். இதுக்கு பிரேக் பண்ணினா அடுத்து 24,500 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது முக்கியமாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடிஞ்சால் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம் இந்த ரேஞ்ச் வரைக்கும். ரொம்ப புல்லிஸில் இது ரேஞ்ச் வரைக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணும்போது இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இது செகண்ட் சப்போர்ட் ஸ்ட்ராங்கான இடம் தான். இதில் எடுக்கலைன்னா மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும் அடுத்தடுத்து. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வீக்லி கேண்டில் வச்சுருக்கோம். இதுபடி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் தான் இருக்குது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. பார்த்தோம்னா அடுத்த கேண்டில் போட்டால் இந்த இடத்துல தான் போட முடியும். அப்போ இதுக்கு மேலே தான் இருக்கணும். இந்த இடத்த 56,309 உடைக்காமல் இருந்துச்சுன்னா மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இந்த லோ உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வீக்லி படி. அப்படி பார்த்தாலும் இந்த கேண்டோட லோ வந்து ஸ்ட்ராங்கான கேண்டில். புல்லிஸ் கேண்டோட லோன்னு பார்த்தோம்னா 55,760 அந்த ரேஞ்ச் வரும். இது வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு உடைச்சானா இந்த கேண்டில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நிஃப்டியும் கிட்டத்தட்ட ஸ்ட்ராங்காக செட்டப்பில் இருக்கனால ஒரு கேப்பை கொடுத்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டேல பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சிருக்கேன். டே கேண்டில் நம்ம நிஃப்டிலேயும் இந்த இடத்த விட்டுட்டு தான் மறைஞ்சு பார்த்தோம். அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்ட்ராங்காக இந்த டே கேண்ட் செட்டப் இப்படி தான் இருக்குது. இந்த லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடு போகும். இந்த லோ பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த கேண்டோட லோ வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது 56,500 கிட்டத்தட்ட அந்த சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கும் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா 56,431 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்குது. இந்த சிங்கோட ஹை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 56,852 செகண்ட் ரெசன்ஸ். தேர்டாக பார்த்தீங்கன்னா 57,050. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போல லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 56,204 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரை 56,082 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். தேர்டை பொறுத்தளவுக்கு நம்ம வீக்லி லோ போட்டிருந்தோம். புல்லிஷ் கேண்டில் செட்டப் அதோட லோ 55,779. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸுங்கிறது ஸ்ட்ராங் ரெசன்ஸாக இருக்கும். இது பிரேக் பண்ண பட்சத்தில் செகண்டில் போய் மார்க்கெட் செல்லிங் வரதான் வாய்ப்பு. இந்த இடம் வந்து மார்க்கெட் வந்து இன்னும் புல்லிஸ்க்கு போகல. தேர்டை பிரேக் பண்ணால் தான் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் ரேஞ்சு தான். இந்த ரேஞ்சு தொட்டால் திருப்பி கீழே வரும். அப்படியே கீழே தொட்டால் மேலே அந்த மாதிரி செட்டப்பில் இருக்க பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசன் தொட்டால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். இந்த செகண்ட் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஃபாலுங்கிறதோட ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணால் செகண்ட் வரைக்கும் ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணும்போது செகண்ட் சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங்காக இருக்கும். செகண்ட்லேருந்து அப்சைடு தான் திரும்ப வாய்ப்பு இருக்கும். செகண்டை பிரேக் பண்ண பட்சத்தில் ரொம்ப ஈஸியாக இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செகண்ட் ரெசன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுபோல் செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே தொட்டால் அப்சைடு போகும், இதை தொட்டால் கீழே வரும். இதில் வந்து எது டைரெக்ஷனில் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணால் அந்த டைரெக்ஷனில் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் ஒரு மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். டேலே போயிடும். வீக்லி பார்ப்போம். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற இந்த வீக்லி கேனோட லோவில் தான் கிட்டத்தட்ட இருக்குது மார்க்கெட். கிட்டத்தட்ட எல்லாம் நிஃப்டி ஸ்டைலில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே டேரெக்டாக 15 மினிட்ஸில் போயிடுவோம் ரேஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா 81,873 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் டேயோட ஹை தான் 82,334 அப்படிங்கிறது செகண்ட் ரெசன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தவரைக்கும் 82,589. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் 81,680 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு டேயோட லோ 81,608. அதுக்கு அடுத்து சப்போர்ட்னு பார்த்தோம்னா 81,305. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதே சமயம் ஃபஸ்ட்டு ரெசன் பிரேக் பண்ணும்போது செகண்ட் வரைக்கும் செகண்டுங்கிறது ஸ்ட்ராங், இதுலேயும் செகண்டு ஸ்ட்ராங்கு. இப்போ செகண்டை தட்டால் அப்சைடு போகும், இந்த செகண்டை தட்டால் ஃபாலிங் வரும். ஆனால் எப்போ அந்த தேர்டை பிரேக் பண்ணுது, அப்போ தேர்டை ரெசன்ஸ் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் புல்லிஸ் மாறிட்டுன்னு அர்த்தம். அதுபோல் தேர்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணினா மார்க்கெட்டில் வந்து அடுத்த பேரிஸ் செட்டப்புக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.